ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஃப்ளேக்கியான லேயர்ட் பரோட்டா பார்க்கலாம். 200 ml பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு லைட்டான சூடான பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை. ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக அரை கப் தயிர், கெட்டியான தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு 11லேருந்து 12 மீடியம் சைஸ் பரோட்டா வந்து கிடைக்கும். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை அண்ட் பால் மிக்ஸ்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா தெளிச்சிட்டு நல்லா சாஃப்ட் மாவாக வந்து நம்ம உருட்டி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு ஓரளவுக்கு நல்லா ஒன்றானதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கிங் ஃபேஸில் வந்து மாற்றிட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நம்ம 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி உள்ளங்காய் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பரோட்டாவுக்கு வந்து முக்கியம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இல்லாட்டி வந்து நமக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்காது. இந்த ரெசிபிக்கு நமக்கு அரை கப் அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஃபுல்லாக நம்ம பரோட்டா பண்ணி முடிக்கிற அளவுக்கு அரை கப் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் அப்பப்போ ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி 2 பக்கமும் மாவு நல்லா எண்ணெயில் முக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா மாவை வந்து ஊற விட்டுடலாம். ரெஸ்டிங் டைம் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மாவை நம்ம வந்து பிணைய ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி நேரம் கழித்து நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோலி போட்டுக்கலாம். அதாவது கோலினா அந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருக்கிட்டு எடுத்திங்கனாலே அப்படியே நமக்கு கரெக்டாக ஷேப்க்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கரெக்டாக எனக்கு 11 பரோட்டாக்கான மாவு வந்து கிடச்சிச்சு மீடியம் சைஸ்க்கு. இந்த மாதிரி டக்கின் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி பவுலில் போட்டு நல்லா எண்ணெய் வந்து மேலே ஊற்றிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்ம மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் அப்படியே அந்த லேயர்டாகவும் ஃப்ளேக்கியாகவும் வரும். நமக்கு உருட்டின மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு திருப்பி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வந்து மாவை நல்லா சோக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அழுத்தி பார்க்கும்போது மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மாவு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாலாக எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோலிங் பின்னில் வச்சும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வீச தெரியும்னா நீங்கள் பரோட்டா வந்து வீசிட்டு கூட நம்ம வந்து லேயர்ஸ்க்கான இது பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றே ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணணும். பரோட்டா பண்ணும்போது மாவு வந்து நல்லா தின்னாக இருக்கணும். நம்ம டைலும் அந்த மாவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அவ்வளோ தின்னாக இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ லேயர் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி கட்டர் வச்சோ இல்லாட்டி கத்தி வச்சோ இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எண்டும் அந்த எண்டையும் ஸ்லோவாக எண்ணெய் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மெதுவாக எடுத்துக்கலாம். இது நமக்கு எடுக்கும் போது பிஞ்சால் கூட கவலை இல்லை. நம்ம அதை அப்படியே வந்து டக்கின் பண்ணிவிட்டு அதில் அப்படியே உள்ளே திணிச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு இந்த மாதிரி ஸ்பால் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நார்மல் பரோட்டா வந்து பண்ணிக்கலாம். அதே ஸ்டெப் தான். நல்லா வீசி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரோலிங் பின் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாவு வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா வீசி எடுத்ததுக்கப்புறமா
அப்படியே லைட்டாக மாவை எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதை அப்படியே எடுத்துட்டு இந்த எண்டையும் அந்த எண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பரோட்டா பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பரோட்டாஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஜென்டிலாக நம்ம அழுத்தி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரோட்டாஸ் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பார்க்கும் போதே லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு இரும்பு தோசைக்கல்லை வந்து நம்ம ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து கல்லில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக குக் ஆகி வரும். இல்லாட்டி வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து மாவாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பரோட்டா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வந்து நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சைட்லேயும் மேலேயும் ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பரோட்டா அவ்வளோ சூப்பராகவும் நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் நல்லா ஃப்ளேக்கியாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான லேயர்ட் அண்ட் ஃப்ளேக்கி பரோட்டா ரெடி. இது வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவே வீட்டிலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நம்ம 4-5 பரோட்டா வந்து சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த லேயர்ஸ் அந்த வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெஜ் ஆர் நான்வெஜ் சைட் டிஷ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து சென்னா மசாலா வச்சு சர்வ் பண்ணேன். இப்போ பிக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் அந்த லேயராக இருக்குது அண்ட் அப்படியே ஃப்ளேக்கியாகவும் இருக்கும் மேலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.